Hello everyone, welcome to Career Viz. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டான்செட் 2021க்கான ME ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ MEக்கான பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 3 செக்ஷன்ஸ் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், 20 MCQs இருக்கும், ஈச் கேரிஸ் 1 மார்க். அண்ட் பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும், டோட்டலாக 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆன் த ஹோல் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து டான்செட் வழியாக தான் வந்து நீங்கள் வந்து ஒரு டாப் காலேஜஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஹை மார்க் எடுக்கணும். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ டோட்டலாக வந்து ஒரு கோர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு கோர்ஸ்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து 25 சீட்ஸ் இருக்கும் ஆன் த ஹோல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட் கேட்டகரி பசங்களுக்கு தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். அப்போது மேக்ஸிமம் கேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து எல்லா சீட்ஸையும் எடுத்துருவாங்க. ஸோ ரிமைனிங் சீட்ஸ் மட்டும்தான் டான்செட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் ஹை மார்க் எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் ஃபேவரபுளாக இருக்கிற நீங்கள் கேட்குற வந்து கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து மார்க் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்ட் 3ல் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பரில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா வந்து ஓகே, அதில் ஒரு 50 எடுத்தாலும் வந்து மிச்ச பார்ட்லேயும் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். சரிங்களா? இப்போ வந்து பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் என்னென்ன இருக்குன்னா டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ், calculus and differential calculus, vector calculus, complex variables, transforms, numerical methods and applied probability இருக்குது. இதில் வந்து டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ் 2017 ரெகுலேஷனில் இல்லை, 2013 ரெகுலேஷனோட அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த கேரியர் விஸில் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வரும். அண்ட் இன்கேஸ் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருந்துச்சுன்னா நான் அதுக்கும் வந்து சேர்த்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ். நிச்சயம் வந்து இதுலேருந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம், சால்விங் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிச்சயம் வரும். இதுலேருந்து நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும் டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ். 10th 12th அண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் கூட படிச்சிருக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் எவ்வளோன்னா வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் தி டயக்னல் எலிமெண்ட்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஏல வந்து பார்த்திங்கன்னா டயக்னலாக எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 8, 7, 3. ஸோ சம் ஆஃப் தி டயக்னல் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 18. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 0. கொஸ்டின் ரிலேட்டட் டு ஐகன் வேல்யூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ எப்படி கேட்டிருப்பாங்கன்னா 2 ஐகன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 3rd ஐகன் வேல்யூ என்னென்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது 11 -4 -7, 7 -2 -5, 10 -4 -6. ஸோ கிவன் 2 ஐகன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 0, இன்னொன்று 1. தேர் ஆஸ்கிங் த 3rd ஐகன் வேல்யூ. கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் என்னென்னா சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டயக்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு 2 ஐகன் வேல்யூஸ் தெரியும் 0 and 1. ஸோ 0 + 1 + λ3 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டயக்னல் எலிமெண்ட்ஸ். இதில் டயக்னல் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது 11 -2 -6. ஸோ 0 + 1 + λ3 இஸ் ஈக்குவல் டு 11 + of -2 + -6. ஸோ λ3யோட வேல்யூ 2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைக் இஃப் λ1, λ2, λ3 ஆர் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, தென் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் 1/λ1, 1/λ2, 1/λ3. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ பவர் m வில் பி என்னென்னா அதே தான், அதுக்கும் பவர் எடுத்துப்போம், லாம்டாஸ்க்கும் பவர் போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் ஐகன் வேல்யூஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம்.
ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 0, 1 and 2. இப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம போட்டால் ஏ ஸ்கொயர், அப்போ வந்து நம்ம லாம்டாவையும் வந்து பார்த்திங்கன்னா ஐகன் வேல்யூஸையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ வந்து லாம்டா 1 0, லாம்டா 2 வந்து பார்த்திங்கன்னா 1 அண்ட் லாம்டா 3 வந்து 2 ஸ்கொயர், தட் இஸ் 4. ஸோ நம்ம ஐகன் வேல்யூஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஐகன் வெக்டர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் இக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா Q இஸ் ஈக்குவல் டு அந்த குவாட்ரட்டிக் இக்குவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்னா இந்த டயக்னல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயராக வரும். ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன 2, ஸோ அந்த பிளேஸில் போட்டுரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா -2, ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த சைன் வந்து மஸ்ட், அதையும் சேர்த்து தான் போடணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 4, அதை போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 வந்து பார்த்திங்கன்னா 2, பட் நம்ம அதை போடுறதுக்கு முன்னாடி டிவைடட் பை 2 போடணும். ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 1. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா x1 x3ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -6, ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா -3. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x1 டேர்ம் வந்து இல்லை கொடுக்கல, ஸோ 0 போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கு வந்து x2 x3ஓட கோஎஃபிஷியன்ட் 6 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 3. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 x1ம் x3 x2வும் கொடுக்கல, ஸோ நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் 2010 வந்து இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு ரிலேட்டட் டு குவாட்ரட்டிக் ஃபார்ம் அண்ட் கெனானிக்கல் ஃபார்ம். ஐகன் வேல்யூஸ் பேஸ் பண்ணி வந்து நம்ம சிஸ்டத்தை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ எல்லா ஐகன் வேல்யூஸும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லா ஐகன் வேல்யூஸும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லா ஐகன் வேல்யூஸும் பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் ஒரு 0 இருந்துச்சுன்னா, ஒரு 0 வேல்யூ ஐகன் வேல்யூ இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் as well as ஒரு 0 இருந்துச்சுன்னா நெகட்டிவ் செமி டெஃபினைட்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இன்டெஃபினைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் A எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட அப்பர் ட்ரையாங்குலரை வந்து 0 ஆக்கணும். இந்த 3 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது 3த்தையும் வந்து 0 ஆக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா ரோ 2ல் உள்ள எலிமெண்ட்ஸை வந்து ரோ 1 எலிமெண்ட்ஸோட சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 1 -1 0, ரோ 2 எலிமெண்ட்ஸை ரோ 1 எலிமெண்ட்ஸ் 1 1 1ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 0 -2 -1. ஸோ 0 -2 -1. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோ 3 எலிமெண்ட்ஸை ரோ 1 எலிமெண்ட்ஸோட சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 1 1 1 -1 1 1. ஸோ 0 0 0. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற மேட்ரிக்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட். இப்போ ரேங்க் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ரோஸ்னால் யூனிக் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே வந்து ரேங்க் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் ரோஸ்னால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோன்னா ரேங்க் ஆஃப் AB நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A, நம்மளுக்கு நோ சொல்யூஷன் கிடைக்கும். நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடச்சதுன்னா அது ட்ரிவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடச்சா நான் ட்ரிவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ எப்படி கொடுப்பாங்கன்னா வந்து given linear equations are 4y plus 3z is equal to 8, 2x plus 2y minus z is equal to 2, 3x minus 2y is equal to 5 னு கொடுத்துருவாங்க.
ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஏ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் வச்சு நம்ம வந்து ஏ மேட்ரிக்ஸ் எடுப்போம். அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பி கிடைக்கும், பி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம ஏ பி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் வந்து பார்த்திங்கன்னா 0 ஆக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா வந்து ρ2 வந்து 3 times ρ2 is equal to 3 times of ρ2 minus 2 times ρ1 அப்படி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ρ3 வந்து ρ2ஓட சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னா ஃபைனலாக நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா வந்து 2, பட் ரேங்க் ஆஃப் ஏபி வந்து பார்த்திங்கன்னா வந்து 3ஆக இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ வந்து அப்போ நம்மளுக்கு நோ சொல்யூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐகன் வெக்டர்ஸ். ஸோ ஐகன் வெக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா a minus lambda I into x is equal to 0. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 1 3 minus 1. ஸோ இதோட ஐகன் வேல்யூஸ் வந்து -2 and +2. ஸோ இப்படி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து லாம்டா இருக்க பிளேஸில் வந்து -2ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐகன் வெக்டார் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி +2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஐகன் வெக்டார் கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus of -2 3 and 1 3 -1 minus of -2 அகெயின் நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் 3x1 + x2 is equal to 0 அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் 3x1 + x2 is equal to 0. ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து சேம் ஈக்குவேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா ஸோ 3x1 + x2 is equal to 0ல் வந்து x2 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -x2. ஸோ x1 divided by 1 is equal to x2 divided by -3. So the eigenvalues when eigenvalue வந்து -2 இருக்கும்போது ஐகன் வெக்டரோட வேல்யூ என்னவாக இருக்கும் 1 -3. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாம்டாவோட வேல்யூ வந்து 2 இருந்துச்சுன்னா லாம்டா இருக்கிற இடத்துல வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 minus 2 -1 1 3 -1 -2 வந்து வேல்யூ வந்து -3. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து எடுத்திங்கன்னா -x1 + x2 is equal to 0 அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் 3x1 - 3x2 is equal to 0. ஸோ ஏறக்குறைய ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து x1 - x2 is equal to 0ன்னு போட்டிங்கன்னா x1 is equal to x2, அதாவது when lambda is equal to 2 the eigenvector x2 is equal to 1 1. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை பார்த்தோம். அண்ட் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து கூட வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த வந்து யூனிட்ஸ் வந்து பார்த்துட்ருப்போம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து இந்த சேனல்லே வந்து கண்ட்ரோல் சிஸ்டம், சர்க்யூட் தியரி, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டோட்டலாக எல்லா கோர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் வந்து இந்த சேனல்லே வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கேரியர் விஸ். தேங்க்யூ.